முன்னுரை. மோட்சம் இருப்பது உண்மை, நரகம் இருப்பதும் உண்மை. வசூலா ரைடனின் இயல்புக்கு அப்பாற்பட்ட தெய்வீக உலகத்துடன் ஏற்பட்ட அசாதாரணமான அனுபவங்களை பற்றிய வாழ்க்கை பயணத்தில் பயணிக்கும் எங்களுடன் சேர்ந்து கொள்ளுங்கள். பாகம் 2 தொடர்பு. ஆப்பிரிக்காவில் அனுபவித்திருந்த எல்லா காரியங்களாலும் சோர்வடைந்திருந்த நாங்கள் மற்றொரு நாட்டில் ஒரு புதிய பணியை என் கணவர் பெற்றுக்கொண்ட போது மகிழ்ச்சி அடைந்தோம். இந்த முறை நாங்கள் ஆசியாவுக்கு ஏழ்மையான ஆனால் அழகிய பங்களாதேஷ் நாட்டிற்கு சென்றோம். அங்கே என் ஒட்டுமொத்த வாழ்வும் தழகீழாக மாற இருந்தது. பங்களாதேஷ் உலகின் மிக ஏழ்மையான நாடுகளில் ஒன்று. நாங்கள் தலைநகர் டாக்காவை வந்து அடைந்தபோது மக்கள் கூட்டங்களும் நெரிசலான மிக பரபரப்பான போக்குவரத்தும் என்னை திக்குமுக்காட செய்தன. இது போன்ற எதையும் நான் இதற்கு முன் பார்த்ததே இல்லை. அங்கே பிச்சைக்காரர்கள் எல்லா இடங்களிலும் இருந்தார்கள். போக்குவரத்து விளக்குகளுக்கு அருகிலும் கூட குழந்தைகளும் முதியவர்களும் எங்கள் காரின் ஜன்னலை தட்டி பிச்சை கேட்டனர். நான் எரிச்சல் அடைந்ததும் வியப்போடு இவர்கள் ஈக்களை போல இருக்கிறார்கள் என்று சொன்னதும் என் நினைவுக்கு வருகிறது. ஆனால் உடனே நான் எனக்குள் இவர்களும் என் குழந்தைகள் தான் என்று சொன்ன ஒரு குரலை கேட்டேன். ஆனால் அந்த குரல் மீது நான் கவனம் செலுத்தவில்லை. தெருக்களில் உள்ள ஒவ்வொருவரும் பரபரப்பாகவும் அவசரத்தில் இருப்பவர்களைப் போலவும் தோன்றினார்கள். சிலர் நாம் கற்பனை செய்யக்கூடிய எல்லா பொருட்களையும் நிறைய ஏற்றிருந்த கைவண்டிகளை இழுத்துச் சென்று கொண்டிருந்தார்கள். போக்குவரத்து பைத்தியம் பிடிக்க செய்வதாக இருந்தது. எங்களை சுற்றிலும் ரிக்ஷாக்கள் எங்களை முற்றுகையிட்டன. பெரிய பழுது பார்க்கப்படாத பேருந்துகளுக்கு முன் எங்கள் கார் சிறியதாக தெரிந்தது. அந்த பேருந்துகளின் ஒலிப்பான்கள் இடைவிடாமல் அலறிக்கொண்டே இருந்தன. மோட்டார் சைக்கிள்கள் குடும்ப வாகனங்களாக பயன்படுத்தப்பட்டன. அவற்றில் பெற்றோருடன் 2-3 குழந்தைகள் ஒட்டி கொண்டிருந்தனர். மக்கள் தங்கள் இஷ்டம் போல உயிரை பணயம் வைத்து சாலைகளை கடந்தனர். வாகனங்களுக்கு இடையில் புகுந்து சென்றனர். முடமான மனிதர்களும் கூட இந்த பெருங்குழப்பத்திற்கு நடுவில் புழுதியில் தங்களையே இழுத்து கொண்டு சென்றனர். அவர்களில் சிலருடைய கை கால்கள் வெட்டப்பட்டவை போல தோன்றின. இவர்கள் எப்படி உயிர் பிழைத்திருக்க முடிகிறது என்று நான் வியந்தேன். ரயில்களும் கூட உள்ளே நெரிசலாக அடைப்பட்டும் ஜன்னலுக்கு வெளியே திராட்சை குலைகளைப் போல தொங்கிக் கொண்டும் இருந்த மக்களோடும் கூரையில் இலவச பயணம் செய்து கொண்டிருந்தவர்களோடும் மனதை பாதிக்கும் காட்சிகளாக இருந்தன. இந்நாட்டின் காவல் தூதர்கள்தான் தங்கள் பொறுப்பில் உள்ளவர்களை உயிரோடு பாதுகாக்கும் முயற்சியில் உலகம் முழுவதிலும் மற்ற தூதர்களை விட அதிகமாக உழைப்பவர்களாக இருக்க வேண்டும் என்று எனக்கு தோன்றியது. வேடிக்கையான விதத்தில் நான் ஓர் ஆன்மீக உலகிற்குள் இழுத்து கொள்ளப்பட இருந்த இடமும் இதுவாகத்தான் இருக்கும். டாக்காவில் என் புதிய வாழ்வை தொடங்கியதும் என் வாழ்வு முறை ஆப்பிரிக்காவில் நான் அனுபவித்த வாழ்வு முறைக்கு ஒப்பானதாக ஆனது. இடைவிடாத வரவேற்புகள், பிரிட்ஜ் விளையாட்டுகள், டென்னிஸ் விளையாட்டு தொடர்கள். பிற்பகல்களில் நான் டென்னிஸ் விளையாடினேன் அல்லது உடை வடிவமைப்பு அணிவகுப்புகளில் மாடலாக இருந்தேன். காலை நேரங்களை என் மற்றொரு விருப்ப பொழுதுபோக்காகிய ஓவியம் வரைதலில் செலவிட்டேன். ஏனெனில் அங்கே ஓர் ஓவிய கண்காட்சி ஆயத்தம் செய்ய நான் முடிவு செய்திருந்தேன். ஹேண்ட்வாஷ் ஓவியங்கள் வரைவதிலும் கரிச்சித்திரங்களை உருவாக்குவதிலும் ஈடுபட்டேன். 1985 நவம்பர் 28 எனக்காக காத்து கொண்டிருந்த காரியத்தை பற்றி எந்த முன்னெச்சரிக்கையுமின்றி மற்ற எல்லா நாட்களையும் போலவே விடிந்தது. அன்று மாலையில் என் நண்பர்களை சந்திக்க நான் முடிவு செய்திருந்தேன். ஆகவே இரவு விருந்திற்கு தேவையான பொருட்களின் பட்டியல் ஒன்றை தயாரிக்கும் எண்ணத்துடன் முன்கூட்டியே கூடத்திற்கு வந்தேன். என் பட்டியலை எழுத கையில் பென்சிலோடும் சிறு குறிப்பு புத்தகத்தோடும் நான் தயாரான போது திடீரென அங்கு யாரோ இருப்பதை நான் உணர்ந்தேன். என்னை உற்று நோக்கி கொண்டிருந்த ஒரு பிரசன்னம். இது கடந்த காலத்தில் நான் வழக்கமாக பார்த்து கொண்டிருந்த இறந்தோர் அல்ல. இது முன்பு நான் அனுபவித்திருந்த மற்ற எல்லாவற்றிற்கும் மிக வேறுபட்டதாக இருந்தது. என் சுயம் முழுவதும் ஒரு நம்ப முடியாத மகிழ்ச்சியால் நிரப்பப்பட்டு கொண்டிருந்தது. திடீரென கண்காணாத விதத்தில் அங்கே இருந்த யாரோ ஒருவரால் என் வலது மணிக்கட்டு தொடப்படுவது போலவும் பிடிக்கப்படுவது போலவும் நான் உணர்ந்தேன். என் மணிக்கட்டிலும் கரத்திலும் ஒரு மிக குறைவான மின்னோட்டம் ஓடிக்கொண்டிருந்தது போல அந்த ஸ்பரிசம் அவற்றில் ஊசிகளால் குத்தப்பட்டது போன்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தியது. என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றி யோசிக்க எனக்கு நேரம் இருக்கவில்லை. ஏனெனில் அதே கணத்தில் ஒரு மென்மையான ஆனால் உறுதியான விசை என் கரத்தை குறிப்பு புத்தகத்தை நோக்கி எழுதும் வசமாக கீழே இறக்கியது. நான் முற்றிலும் குழம்பி போனேன். என்ன இது என்று நான் என்னையே கேட்டுக்கொண்டேன். அந்த மின்னோட்டம் பலமடைந்தது. அந்த கண்காணாத பிரசன்னம் என் கரத்தை வழிநடத்தி அது ஒரு இருதயத்தை வரைய செய்தது. அதன் பின் அந்த இருதயத்தின் நடுவில் அந்த இருதயத்தில் இருந்து வளர்வது போன்ற ஒரு ரோஜாவை வரைந்தது. அதன் பின் என்றென்றைக்குமாக மாற்றவிருந்த வார்த்தைகளை அது எழுதியது. நான் உன் காவல் தூதர், என் பெயர் டேனியல். இந்த
வார்த்தைகள் எழுதப்பட்டு கொண்டிருந்த அதே நேரத்தில் எனக்குள் ஒரு குரல் அதே வார்த்தைகளை அவற்றின் ஒவ்வொரு பகுதியையும் மிக தெளிவாக கேட்கக்கூடிய முறையில் பேசியது. நான் மிகவும் அதிர்ந்து போனேன். குறிப்பாக அந்த கையெழுத்து என்னுடையது போல இல்லாததால் நான் என் நாற்காலியிலிருந்து கீழே விழவும் இருந்தேன். அது அழகாகவும் கம்பீரமாகவும் இருந்தது. சித்திரங்கள், சுரூபங்கள் மீது எழுதப்படும் எழுத்துக்களை அது எனக்கு நினைவுபடுத்தியது. நான் வாங்க வேண்டிய பொருட்களின் பட்டியலை எழுத நினைத்திருந்த இடத்தில் என் தூதரால் எந்த முயற்சியுமின்றி மறைவான விதத்திலும் எழுதப்பட்டு கொண்டிருந்த இந்த எழுத்துக்களோடு என் வாழ்வு கற்பனை செய்ய முடியாத வகையில் நேரு எதிராக திரும்பி என்றென்றைக்குமாக மாற்றமடைந்தது. நான் வாயடைத்து போய் மௌனமாக மூச்சை இழுத்து பிடித்துக் கொண்டிருந்தேன். அந்த வார்த்தைகள் திரும்ப திரும்ப வாசித்து அவற்றை புரிந்து கொள்ள முயன்றபடி நான் அமர்ந்திருந்தேன். என் விடலை பருவ நாட்களில் நான் இறந்தோரை சந்தித்து காட்சிகள் கண்டு பல வருடங்கள் ஆகியிருந்தது. என் குழந்தை பருவத்தின் ரகசியமான அந்த மற்றொரு உலகத்தை பற்றிய எல்லா நினைவுகளும் என்னை விட்டு விலகி இருந்தன. ஆகவே நான் எந்த விதத்திலும் தயாராக இல்லாத ஒரு சமயத்தில் என் காவல் தூதரின் இந்த வெளிப்பாடு என்னை பற்றி பிடித்து என் தலை மீது ஒரு செங்கல் விழும் உணர்வை ஏற்படுத்தியது. அந்த வார்த்தைகளின் முழு அர்த்தமும் எனக்கு புரிந்தபோது நான் மகிழ்ச்சியால் மேற்கொள்ளப்பட்டேன். என் காவல் தூதர் என்னை தொடர்பு கொண்டிருக்கிறார் என்பது பற்றி பெரும் வியப்பால் நான் சத்தமாக சிரித்தேன். மிகுந்த மகிழ்ச்சியால் வெல்லப்பட்டவளாக பென்சிலை வீசி எறிந்துவிட்டு ஏறக்குறைய வீட்டை சுற்றி பறந்து சென்றேன். என் பாதங்கள் தரையை சரியாக தொடவில்லை. அதே வேளையில் நான் திரும்ப திரும்ப உரத்த குரலில் உலகிலேயே பெரிய அதிர்ஷ்டசாலி நான் தான் என்று சொல்லிக் கொண்டிருந்தேன். அந்த நாள் முழுவதும் நான் பரவசமடைந்தவளாக ஒரு இறகை போல லகுவாக உணர்ந்தேன். பரபரப்போடு வேளையிலிருந்து திரும்பி வருவதற்காக காத்து கொண்டிருந்தேன். அவர் வந்து சேர்ந்தபோது உடனே என் மகிழ்ச்சியான மனநிலை கண்டுபிடித்து என்ன நடந்தது என்று கேட்டார். அது என் தூதர் என்னோடு பேசினார். நேரடியாகவே நான் சொல்லிவிட்டேன். நான் அடுத்து என்ன சொல்ல போகிறேன் என்று கேட்கும் பாவனையில் என்னை உற்று பார்த்தபடி காத்திருந்தார். அவர் தாம் சொல்வதை எழுதும்படி என் கையை இயக்கினார். நான் அவரை பார்த்தேன். அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தேன். மேலும் நல்லது, அவர் எனக்காக எழுதவும் செய்தார். எப்படி? அவர் என்ன சொன்னார்? அவர் தம் பெயரை எனக்கு சொன்னார். ஒரு இருதயத்தையும் அதிலிருந்து முளைக்கும் ஒரு ரோஜாவையும் அவர் வரைந்தார். இப்போது என் மனைவி கடைசியாக சுய கட்டுப்பாட்டை இழந்து விட்டால் அவளுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது, அவளை கட்டி போட வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று நினைக்கக்கூடும் என்ற எண்ணம் எனக்கு வரவே இல்லை. நான் என் கதையை திரும்ப திரும்ப விவரித்தேன். மிக அமைதியாக என்ற ஒலிகளை மட்டுமே எழுப்பியபடி நான் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தார். அது அவருடைய ஸ்காண்டினேவிய இயல்பா அல்லது அடுத்து என்ன செய்வது என்று தெரியாத அளவுக்கு அவர் அளவுக்கு மீறி அதிர்ச்சி அடைந்து விட்டாரா? அதன்பின் அவர் தாம் மாணவ பருவத்தின் இது போன்ற ஆன்மீக அனுபவங்களை பற்றி தான் நிறைய வாசித்திருப்பதாக அவர் கூறினார். மேலும் இப்போது நடந்திருப்பது எனக்கு மட்டுமல்ல, ஏற்கனவே இன்னும் பலருக்கு நடந்திருக்கிறது என்று அவர் எனக்கு உறுதிப்படுத்தினார். இதை கேட்டபோது நான் ஆஹா என்றேன். என் அனுபவம் நிச்சயமாக அசாதாரணமானது, ஆனால் இணையற்றது அல்ல என்பதை நான் புரிந்து கொண்டேன். வினோதமான முறையில் இந்த புதிய ஞான அனுபவத்திற்கும் என் கடந்த காலத்தில் நான் பெற்றிருந்த அனுபவங்களுக்கும் இடையே உள்ள தொடர்பு பற்றி நான் சிந்திக்கவில்லை. அன்றைய நாளின் நிகழ்ச்சிகளிலும் என் சொந்த காவல் தூதரை சந்தித்த வியத்தகு நிகழ்ச்சிகளிலும் மட்டுமே நான் கவனமாக இருந்தேன். உல்லாசமான வாழ்வை சுற்றியே என் வாழ்வு முழுவதும் இதுவரை பெரும்பாலும் சுழன்று கொண்டிருந்தது என்பதால் இதை நான் ஒரு வியக்கத்தக்க மிக தனிப்பட்ட ஒரே ஒரு பரிசாக கண்டேன். என் தூதர் மீண்டும் வருவார் என்று நான் ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் மறுநாளே அவர் வந்தார். இந்த முறை நான் மிகவும் ஆச்சரியப்படும் வகையில் அவர் வெவ்வேறு தூதர் பிரிவுகளை சேர்ந்த நவ விலாச சம்மனசுகளின் கூட்டம் ஒன்றை தம்மோடு கூட்டி வந்தார். மோட்சத்தின் கதவுகள் திடீரென விரிய திறந்து கொண்டன என்று நான் நினைத்தேன். ஏனெனில் மேலிருந்தும் என்னை சுற்றி எல்லா இடங்களிலும் தேவதூதர்களின் இந்த மாபெரும் சலனத்தை என்னால் எளிதாக உணர முடிந்தது. அற்புதமான நிகழ்வுகளுக்கு முந்தைய எதிர்பார்ப்பின் அந்த தனிப்பட்ட சூழலால் அவர்கள் பரபரப்பும் மகிழ்ச்சியும் அடைந்தவர்களாக தோன்றினர். அவர்களது மகிழ்ச்சியிலிருந்து மோட்சத்தில் ஒரு திருநாள் நடக்கிறது என்றும் அவர்கள் அதை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்றும் நான் புரிந்து கொண்டேன். அதன் பின் தேவதூதர்கள் ஒரே குரலாக இந்த வார்த்தைகளை பாடினார்கள்.
ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வு வர இருக்கிறது. இந்த நிகழ்வு எதுவாக இருந்தாலும் நான் அதனோடு ஏதோ ஒரு விதத்தில் நேரடி தொடர்பு கொண்டிருக்கிறேன் என்பதை நான் அறிந்திருந்தேன். அது என்னவாக இருக்கும் என்பதை யூகிக்க என்னால் முடிந்த அளவுக்கு நான் முயற்சி செய்தேன். ஆனால் பயனில்லை. ஒவ்வொரு முறை மோட்சம் திறந்த போதும் சம்மனசுகள் அதே வார்த்தைகளை பாடினார்கள். ஒரு சில நிமிட இடைவெளி விட்டு ஒவ்வொரு முறையும் அந்த வார்த்தைகளை பாடினார்கள். இது நாள் முழுவதும் தொடர்ந்தது. அதன் பின் என் காவல் தூதர் மீண்டும் தம்மை வெளிப்படுத்தி கடவுளை பற்றிய தமது முதல் வார்த்தைகளை பேசினார். கடவுள் உன் அருகில் இருக்கிறார், அவர் உன்னை அன்பு செய்கிறார் என்றார் அவர். நான் பதில் சொல்லவில்லை. என் தூதர் புதிதாக எதையும் சேர்த்து சொல்லவில்லை. கடவுளை பற்றி பேசுவது தேவதூதர்களின் இயல்பு என்று நான் அர்த்தப்படுத்திக் கொண்டேன். ஏனெனில் அவர்கள் அவரோடு வாழ்கிறார்கள். என் குடும்பத்தை தவிர வேறு யாரோடும் இந்த எனது அதிசயமான அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளும் எண்ணம் எனக்கு இருக்கவில்லை. ஒரு சாதாரண பெண்ணாக என்னை அறிந்திருந்த என் தோழிகளால் ஏளனம் செய்யப்படும் ஆபத்திற்கு என்னை உள்ளாக்க நான் தயாராக இருக்கவில்லை. எனது மற்ற ஞான அனுபவங்களைப் போல இந்த சிறிய சாகசமும் எனக்கும் அந்த வேறு உலகிற்கும் இடையில் பாதுகாக்கப்படும் ஓர் ரகசியமாகவே இருக்கும். மறுநாள் என் தூதர் மீண்டும் வந்தார். ஆனால் இந்த முறை அவருடைய தோற்றமும் நடத்தையும் வேறு விதமாக இருந்தது. அவர் மிக ஆழ்ந்த தன்மையுள்ளவராக இருந்தார். அதிகாரமுள்ள குரலில் அவர் என்னிடம் இறை வார்த்தையை வாசிக்கும்படி கூறினார். அவர் சொல்ல வந்தது எனக்கு தெரியவில்லை என்பது போல நான் பாசாங்கு செய்தேன். இதோ அது தொடங்குகிறது என்று எனக்குள் சொல்லிக் கொண்டபடி அதன் பொருள் என்ன என்று நான் அவரிடம் கேட்டேன். நான் புரிந்து கொண்டேன் என்பதை முழுவதும் நன்றாக அறிந்தவராக அவர் கடுமையான குரலில் பரிசுத்த வேதாகமத்தையே தாம் தெய்வ வார்த்தை என்று கூறியதாக தெரிவித்தார். இந்த உரையாடல் நடந்த முறை எனக்கு பிடிக்கவில்லை. ஆகவே நான் அவரிடம் முழு உண்மையோடும் என்னிடம் வேதாகமம் எதுவும் இல்லை என்று கூறினேன். அது தமக்கு தெரியும் என்றும் போய் ஒரு வேதாகமத்தை வாங்கிக் கொள்ளும்படியும் அவர் கூறினார். இன்னும் அவரோடு வாதாடியபடி நான் அவரிடம் சாத்தியமற்ற ஒன்றை அவர் கேட்கிறார். ஏனெனில் நான் ஒரு முஸ்லிம் நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இங்கே புத்தக கடைகள் வேதாகமத்தை விற்பதில்லை என்று நான் கூறினேன். அவர் என்னிடம் உன் மகன் படிக்கும் அமெரிக்க பள்ளிக்கு போ, அங்கே நூலகத்தில் ஒரு வேதாகமத்தை நீ காண்பாய் என்றார். இந்த உரையாடலை தொடர்ந்து போவதா இல்லை வீட்டிலேயே இருந்து கொண்டு அவர் கூறுவதை மறுத்து விடுவதா என்று நான் எனக்குள் வாதித்தேன். இதில் என்னை ஈடுபடுத்திக் கொள்ள நான் தயாராக இருக்கவில்லை. என் கையில் டென்னிஸ் மட்டைக்கு பதிலாக ஒரு வேதாகமத்தை காணும் போது என் கணவரும் நண்பர்களும் என்ன நினைப்பார்கள் என்பதை சுற்றியே என் சிந்தனைகள் வட்டமிட்டுக் கொண்டிருந்தன. அவர்கள் என்னை கேலி செய்வார்கள் அல்லது நான் புத்தி பேதலித்து விட்டேன் என்று நினைப்பார்கள் என்பதில் நான் நிச்சயமாயிருந்தேன். வீட்டில் யாரும் காணாதபடி வேதாகமத்தை எங்கே ஒளித்து வைக்கலாம் என்று நான் யோசித்தேன். ஆனால் ஒன்று நிச்சயம், டேனியல் மிக தீவிரமாக இருந்தார். வேதாகமத்தை வாசிப்பதுதான் உலகில் நான் விரும்பக்கூடிய கடைசி காரியம் என்றாலும் அவருக்கு கீழ்ப்படிவது நல்லது என்று நான் எண்ணினேன். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு சம்மனசானவர் சந்தேகமின்றி மிகுந்த வல்லமை படைத்தவராகவே இருப்பார். ஆகவே அந்த அமெரிக்க பள்ளிக்கு நான் புறப்பட்டு சென்றேன். அதன் பணியாளர்களுக்கு என்னை தெரியும். அங்கே நூலகத்தின் ஒரு புத்தக அலமாரியில் நிறைய வேதாகமங்களை நான் கண்டேன். அவற்றில் ஒன்றை இரவலாக பெற அனுமதியும் பெற்றேன். வீட்டில் நான் கடமையே கண்ணாக டேனியல் உத்தரவிட்டிருந்தபடி வேதாகமத்தை திறந்தேன். சங்கீத ஆகமம் என் கண்களுக்கு முன்பாக விரிந்தது. நான் சில சங்கீதங்களை வாசித்தேன். ஆனால் நான் ஆச்சரியப்படும் வகையில் அவற்றின் வார்த்தைகள் நான் பேசி அறியாத ஒரு மொழியில் எழுதப்பட்டிருந்தது போல எனக்கு புரியாதவையாக இருந்தன. என்னால் அவற்றை புரிந்து கொள்ள முடியும் என்று எனக்கே நான் சமாதானம் கூறிக்கொண்டாலும் எனக்கு எதுவும் ஒரு வார்த்தை கூட புரியவே இல்லை. இது என்னை சித்திரவதை செய்யும் ஒரு அனுபவமாக இருந்தது. என் வாழ்வு முழுவதும் கடவுள் எனக்கு மிக அதிகமான நன்மைகளை தந்திருந்தார் என்றாலும் அவற்றை நான் சரியாக பயன்படுத்தினேன் என்பதை கடவுளுக்கு காண்பிக்க நான் முற்றிலுமாக தவறிவிட்டேன் என்றும், ஆகவேதான் கடவுளின் வார்த்தையை காண முடியாமலும் அதை புரிந்து கொள்ள முடியாமலும் நான் இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றும் தேவதூதர் எனக்கு தெளிவுபடுத்தினார். அந்த கணத்தில் ஒரு வினோதமான ஒளி மௌனமாக என் ஆன்மாவினுள் புகுவதை நான் உணர்ந்தேன். அந்த ஒளி என் ஆன்மாவின் இருளில் பிரகாசிக்க தொடங்கிய போது என் சுயம் முழுவதும் நடுங்கியது. ஏனெனில் என் சுயத்தின் அந்தரங்கம் திடீரென கடவுளுக்கும் அவருடைய தூதர்களுக்கும் முன்பாக திறந்து வைக்கப்பட்டது. என் ஆன்மாவின் நிலை பற்றிய ஓர் அந்தரங்க அறிவு எனக்கு தரப்பட்டது. அது எனக்கு ஒரு பெரும் அதிர்ச்சியாக வந்து சேர்ந்தது. சடப்பொருள் சாராத ஒரு நெருப்பு என் ஆடைகளை என்னிடமிருந்து பறித்து கொண்டது போல முன் ஒருபோதும் இருந்திராத வகையில் ஒரு ஆன்ம வெறுமையை நான் அனுபவித்தேன்.
அது உங்களுக்கு நிகழும் வரையில் கடவுள் உங்களை இவ்வாறு எதிர்கொள்ளும் போது அந்த உணர்வு எப்படி இருக்கும் என்பதை உங்களால் கற்பனை செய்யவே முடியாது. டேனியலோடு நான் இதுவரை பயணம் செய்திருந்த அந்த அழகான பேரமைதி உள்ள பாதை திடீரென மறைந்து புயல் வீசுவதும் என்னை சுட்டெரித்து என் ஆன்மாவின் கருத்த உள்ளாழங்களில் நிதர்சனத்திற்குள் எப்போதையும் விட அதிக ஆழமாக என்னை வீசி எறிந்ததுமான ஒரு பரலோக நெருப்பாக மாறி போனது. அந்த நிலையில் நான் பெற்ற அனைத்திலும் மோசமான மிக வேதனையான அனுபவம் என்னவென்றால், நான் என் வாழ்நாள் முழுவதும் செய்த ஒவ்வொரு தீமையையும் நான் முழுமையாக தெளிவாக அறிய வந்தேன் என்பதுதான். என் தோல்விகளையும் என் பாவ நிலையையும் நான் அறிந்து கொள்ளும்படி என் தூதர் செய்தார். அதே வேளையில் கசப்பான மன உறுத்தலும் எரிச்சல் உணர்வும் எனக்குள் பெருக்கெடுத்தன. நான் மன உறுத்தலாலும் துக்கத்தாலும் வேதனையாலும் நடுங்கிக் கொண்டும் கேவி எழுது கொண்டும் இருப்பதை உணர்ந்தேன். சுருங்க சொன்னால், கடவுளின் பரிசுத்த தனத்திற்கு நேர் எதிராக நான் செய்திருந்த எல்லாவற்றையும் நான் கண்டேன். அந்த சமயத்தில் இந்த பாவங்களுக்காக நான் என்னை குற்றம் சாட்டிக் கொண்டும் என்னையே அருவறுத்து கொண்டும் இருக்கையில் என் ஆவி, என் மனம் மற்றும் என் உடலின் ஒவ்வொரு நரம்பிலும் நான் கடும் அவஸ்தையை உணர்ந்தேன். பரலோக தீச்சுவாளைகள் என்னை எல்லா பக்கங்களிலும் சூழ்ந்து பேரொளி எழுப்பியபடி என் ஆசாவாசங்களை வேரோடு சுட்டெரித்து கொண்டும் என் ஆன்மாவில் கடவுள் கடந்து வருவதற்கு தடையாயிருந்த அனைத்தையும் எரித்து சாம்பலாக்கி கொண்டும் இருந்தபோது நான் என் ஆன்மாவின் சேறு நிறைந்த உள்ளாளங்களுக்குள் இறங்கி கொண்டிருப்பது போல் உணர்ந்தேன். நான் கடவுளின் ஆசீர்வாதங்களை எப்படி அலட்சியம் செய்தேன் என்பதும் அவர் எனக்கு தந்திருந்த கொடைகளை எப்படி தவறாக பயன்படுத்தினேன் என்பதுதான் நான் செய்த அனைத்திலும் மோசமான இரு குற்றங்கள் என்று மிக உறுதியான வார்த்தைகளில் நான் அறிந்து கொள்ளும்படி டேனியல் செய்தார். என் ஆன்மாவின் இந்த வெளிப்பாடு மற்றொரு மிக ஆபத்தான அனுபவத்திற்குள் என்னை கொண்டு வந்தது. நான் முற்றிலும் நிர்வாணமாக இருப்பதாகவும் தொழுநோயால் மூடப்பட்டிருப்பதாகவும் தெய்வீகத்திற்கு முன்பாக வெட்கத்திலும் அவமானத்திலும் தன்னந்தனியாக நின்று கொண்டிருப்பதாகவும் உணர்ந்தேன். ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த பின் கடவுள் தமது மாசற்ற ஒளியில் அவர்களை எதிர்கொண்டு நெருங்கி வந்தபோது அவர்கள் எப்படி உணர்ந்திருப்பார்கள் என்பது என் மனதில் தோன்றியது. இவ்வாறு நான் சுத்த வெறுமையாக ஆக்கப்பட்டு கொண்டிருந்த போது என் நிஜமான சுயத்தின் மிக கேவலமான நிலை எனக்கு காட்டப்பட்டது. சுருக்கத்தில் என் தூதர் என் பாவங்களை கடவுளின் கண்களை கொண்டு, அதாவது நான் காணும் விதத்தில் அன்றி கடவுள் அவற்றை காணும் விதத்தில் நான் அவற்றை காண செய்தார். என் பாவங்களின் பாரம் பெரும் சுமையாக என்னை அழுத்துவதை நான் உணர தொடங்கினேன். நான் சுத்திகரிக்கப்படுகிறேனா இல்லை நான் தண்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேனா என்று நான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். அதன் பின் மற்றொரு விசித்திரமான நிலைக்குள் நான் இழுத்துச் செல்லப்படுவதை கண்டேன். இந்த எல்லா வருடங்களிலும் நான் எப்படி நம்பிக்கை துரோகத்தின் சதுப்பு நிலங்களிலும் இருளிலும் நடந்து வந்திருக்கிறேன் என்பதை என் தூதர் நான் உணரும்படி செய்தார். என் ஆன்மா எப்படி ஆபத்தால் விழுங்கப்பட்டிருக்கிறது என்றும் நான் எப்படி ஜெபிப்பதையும் கடவுளை துதிப்பதையும் பற்றி ஒருபோதும் நினைக்காமலே இருந்து வந்தேன் என்பதையும் அவர் எனக்கு காட்டினார். எதிர்பாராததும் நான் கற்பனை செய்து பார்க்காததுமான இந்த சுத்திகரிப்பு முறை ஏறக்குறைய 3 வாரங்கள் நீடித்தது. மணிக்கு மணி, நாளுக்கு நாள் அற்ப மகிழ்ச்சியும் கொண்டிராத என் பாகங்களை எதிர்கொள்ளும்படி நான் வற்புறுத்தப்படுவதை கண்டேன். நான் நிதர்சனத்தை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. நான் உண்மையில் இருந்த நிலையை எதிர்கொள்ளவும் சிறிய காலத்துக்கு முன்பு கூட அற்புதமானவையாக தோன்றிய என் காரியங்கள் உண்மையில் அப்படி இல்லை என்பதை ஒப்புக்கொள்ளவும் வேண்டியிருந்தது. இந்த இயல்புக்கு மேலான நெருப்பின் செயல்பாடு என் இறுகிய இருதயத்தை உருக்கிக் கொண்டிருந்த அதே வேளையில் ஒரு சுத்தியலால் அடிப்பது போல என் இருதயத்தின் மேலோட்டை அடித்து நொறுக்கிக் கொண்டிருந்தது. கடந்த காலத்தை திரும்ப கொண்டு வர என்னால் இயலவில்லை. ஆனால் இந்த வெளிப்பாடு மற்றும் சுத்திகரத்தின் வழியாக என் இருதயத்தின் மறைவான உள்ளாளங்களுக்குள்ளும் நம் மனித இயல்பின் நிஜத்தன்மைக்குள்ளும் அதிக தெளிவாக காண என்னால் முடிந்தது. நம் ஆன்மாவின் இந்த அறிதல் ஆண்டவரின் நாள் எனப்படுகிறது. இது யாரும் தப்பவே முடியாத ஒரு அனுபவம். ஆணும் பெண்ணுமாகிய ஒவ்வொருவரும் ஒரு தெய்வீக தீர்ப்பின் வழியே ஒரு சிறு நடு தீர்வையின் ஊடாக கடந்து செல்வார்கள். அது நாம் பூமியில் இருக்கும்போது அல்லது இன்னும் மோசமாக மரணத்திற்கு பிறகு நமக்கு காட்டப்படும் நம் பாவங்களை பற்றிய அறிவாக இருக்கும். இறுதியாக பல நாள் வாதைக்கு பிறகு இந்த வேதனை ஒரு வழியாக குறைய தொடங்கியது. நான் ஒரு விதத்தில் மீண்டும் இயல்பானவளாக உணரத் தொடங்கினேன். நான் சுத்திகரிக்கப்பட்டும்
கழுவப்பட்டும் இருக்கிறேன் என்ற உணர்வு எனக்கு இருந்தது. இந்த வகையான நெருப்பை கடந்து வந்த நிலையில் அது முன்பு இருந்திராத வகையில் என் இருதயத்தில் மற்றவர்களுக்கான ஒரு திறப்பையும் ஒரு புதிய உணரும் தன்மையையும் உருவாக்கி இருந்தது என்பதை நான் கவனித்தேன். அந்த பயங்கர அனுபவத்தின் போது அது உண்மையாகவே ஒரு பயங்கர அனுபவமாகத்தான் இருந்தது. என் தூதர் மீண்டும் மீண்டும் என்னிடம் வந்து எனக்கு ஆறுதல் அளித்துக் கொண்டிருந்தார். அவர் மிக நேரடியாகவும் தமது கண்டனங்களில் முழு கூர்மையோடும் இருந்தார். என்றாலும் ஒரு உண்மையான நண்பன் மட்டுமே இருக்கக்கூடிய வகையில் அவர் எனக்கு ஆதரவாகவும் கனிவுள்ளவராகவும் கூட இருந்தார். ஒரு நிலையில் நான் ஒரு குரலை கூட கேட்டேன். அது கடவுளிடமிருந்து வந்ததாக நான் நினைத்துக் கொண்டேன். அது என்னிடம், இதை ஒரு தண்டனையாக எடுத்துக்கொள்ளாதே மகளே, உன் பாவங்களுக்கு பரிகாரம் செய்யும் வகையில் நான் உன் மீது கொண்டுள்ள அன்பின் மிகுதியின் காரணமாகவே இது உனக்கு செய்யப்பட்டது என்று கூறியது. என்னுடைய கடும் துன்பமான அனுபவத்தை தொடர்ந்து டேனியலிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்த பணியை நான் புரிந்து கொள்ள தொடங்கினேன். ஏனெனில் அவர் கடவுளிடம், இறைவா, உம்மை பின் செல்ல அவளை அனுமதியும் என்று இறந்து மன்றாடி கொண்டிருந்ததை நான் கேட்க நேர்ந்தது. நான் டேனியலிடம், யாருக்காக ஜெபித்துக் கொண்டிருந்தீர் என்று கேட்டேன். உனக்காகத்தான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன் என அவர் வருத்தத்துடன் கூறினார். நான் குழப்பமுற்றேன். நான் இன்னும் மிக மோசமாகவா இருக்கிறேன்? கடவுளோடு சமாதானம் செய்து கொள்ளும்படி டேனியல் இன்னும் ஏன் தொடர்ந்து என்னிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்? குழப்பமுற்றவளாக நான் அவரிடம், நான் கடவுளோடு இப்போது போரில் ஈடுபட்டிருக்கவில்லை, அவர் இருக்கிறார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்னும் போது நான் எப்படி கடவுளோடு சமாதானம் செய்து கொள்ள முடியும் என்று கேட்கவும் செய்தேன். அவரோ தொடர்ந்து கடவுளோடு சமாதானம் செய்து கொள் என்று மட்டும் சொல்லிக் கொண்டிருந்தார். பிற்காலத்தில் நம் காவல் தூதர்கள் எப்போதும் நமக்காக ஜெபிக்கிறார்கள் என்பதையும் நமக்காக அவர்கள் கடவுள் முன் மன்றாடி கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நான் அறிந்து கொள்வேன். நாம் நம் இருதயத்தை மாற்றி கடவுளை நோக்கி திரும்பி நம் கலகங்களுக்கு பிறகு அவரோடு சமாதானம் செய்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் ஜெபிக்கிறார்கள். இக்காலகட்டத்தில் நான் கண்காட்சிக்காக என் கேன்வாஸ் ஓவியங்களை வரைந்து கொண்டும் சமூக செயல்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டும் டென்னிஸ் விளையாடி கொண்டும் என் வழக்கமான வாழ்வை தொடர்ந்து நடத்தி கொண்டிருந்தேன். ஆனால் என் தூதர் என்னை அழைப்பதை நான் உணர்ந்த போதெல்லாம் அவர் என்ன சொல்ல போகிறார் என்பதை கேட்க நான் விரைந்தேன். காலம் செல்ல செல்ல நான் என் தூதரோடு எனக்குள்ள உறவை அதிகமாக சார்ந்திருக்க தொடங்கினேன். அவருக்கு அதிக நேரம் ஒதுக்கினேன். ஆனால் கடவுளிடமிருந்து வரும் அழைப்பிற்கு நான் கொஞ்சம் கூட ஆயத்தமாக இருக்கவில்லை என்பது உறுதி. நம் நவீன காலங்களில் கடவுள் மனிதர்களோடு பேசுவார், குறைந்தபட்சம் சாதாரண மக்களோடு பேசுவார் என்று நான் ஒருபோதும் கேள்விப்பட்டதில்லை. பழைய ஏற்பாட்டு காலங்களில் அவர் இறைவாக்கினர்களோடு உரையாடினார். ஆனால் அதெல்லாம் கடந்த கால வரலாறு. டேனியல் என்னை ஆயத்தம் செய்ய என் இயல்புக்கு மேலான அனுபவங்கள் இன்னும் முடிந்து விடவில்லை என்பதை நான் அறிய செய்ய முயன்று கொண்டிருந்தார். அவை ஒரு காரணத்திற்காக எனக்கு தரப்பட்டிருந்தன. எனக்காக காத்திருந்த அதிக ஆழமானதும் அதிக பரபரப்பானதுமான ஏதோ ஒன்றை அவை உள்ளடக்கியிருந்தன. அவற்றை பற்றிய மறைமுக குறிப்புகளை என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. நான் கடந்து வந்த அந்த நெருப்புமயமான சோதனை என்னை பாரமற்றவளாக ஆக்கியிருந்தது. அந்த வெறுமையின் நிலையில் இவ்வுலக காரியங்கள் ஒரு பொருட்டாக எனக்கு தோன்றவில்லை. ஆச்சரியங்கள் தங்கள் சுவையை இழந்து போகும்போது, லௌகீக உலகம் தனது மதிப்பில் குறைந்து மறைந்து போகும்போது, அச்சங்களும் கவலைகளும் சுட்டரிக்கப்பட்டு மறைந்து விடும்போது, இவ்வுலக அம்சங்களின் மனதை இழுக்கும் அழகு மங்கி மறையும் போது, மனமும் ஆத்துமமும் ஒரு பேரமைதி நிலைக்கு கொண்டு வரப்படும் போது நீங்கள் ஒரு பற்றின்மையின் நிலையை வந்தடைகிறீர்கள். என் பாவங்கள் மற்றும் அவற்றை பற்றிய மனவருத்தம் ஆகியவை பற்றிய அறிவு தேவ ஒழுங்குக்கும் முழு சுதந்திரத்திற்கும் ஒரு கதவை அகலத் திறந்தது. அந்த நெருப்புமயமான சோதனைக்கு பிறகு என் ஆன்மா சமாதானத்தில் இருந்தது. அப்போது முதல் மேற்கொண்டு எதுவும் என்னை கிளர்ச்சியடைய செய்யாது, பாதிக்கவும் செய்யாது. என் மனம் மற்றும் ஆன்மாவினுள் அமைதலும் எதையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவமும் இருந்தன. உள்ளபடியே நான் அப்போதுதான் நரகத்தின் வழியாக கடந்து வந்திருந்தேன். அந்த கீழிறங்கும் பயணத்தின் வழியாகத்தான் இயல்புக்கு மேலான நெருப்பு என் சங்கிலிகளையும் பிணைகளையும் உருக்கி அகற்றியது. இறுதியாக நான் விடுதலையாக்கப்பட்டிருந்தேன், சுதந்திரம் அடைந்திருந்தேன். அதன் பின் இன்னும் குழப்பமாயிருந்த அந்த மனநிலையில் ஓர் இனிய நறுமணமுள்ள சுவாசம் திடீரென என் முகத்திற்கு குறுக்காக வீசியது. நான் எனக்குள் மிகுந்த கனிவுள்ள ஒரு குரலை கேட்டேன். நான் உன் தந்தை, நீ என் வாரிசு, நீ என்னிடமிருந்தே வருகிறாய், நீ எனக்கு சொந்தமானவள், நீ என்னுடையவள், நீ என் வித்து,
இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் பலமாக தாக்கப்பட்டேன். கண்ணிமைக்கும் நேரத்தில் நான் படைக்கப்படாத ஒளியின் வாசலில் நின்று கொண்டிருந்தேன். கடவுளின் ஒளிமயமான பிரசன்னம் என்னை நிரப்பி என் முழு சுயத்திற்கு ஊடாகவும் வெடித்து என் ஆன்மாவை மேல் நோக்கி உயர்த்தியது. கடவுளின் இந்த பிரகாசமான வெளிப்பாடு டேனியலிடம் இருந்த நான் அனுபவித்திருந்த எதையும் விட மிக மிக மேலானதாய் இருந்தது. டேனியல் என்னை சந்தித்த போது என் ஆன்மாவின் கண்களால் அவரை என்னால் காண முடிந்தது. அது அவர்தான், அவர் மட்டும்தான் என்று என்னால் அறிய முடிந்தது. ஆனால் கடவுளின் பிரசன்னம் என் அந்தரங்கத்திற்குள்ளும் கூட காண முடியாததாக இருந்தது. நான் அவரை காணவில்லை. என் இதயத்தில் அவரது மறுக்கப்பட முடியாத பிரசன்னத்தை நான் உணர மட்டுமே செய்தேன். யாவேயின் அரசவைகளில் வல்லமையுள்ள தேவதூதர்கள் உள்ளும் வெளியும் சென்று வர அனுமதிக்கப்பட்டிருக்கிற அந்த அரசவைகளில் நான் கற்பிக்கப்படுவேன் என்று டேனியல் என்னிடம் கூறியிருந்தார். வார்த்தை கெட்டாத ஒரு அன்பும் தந்தைக்குரிய தயவிரக்கமும் கடவுளிடமிருந்து கசிந்து வருவதை நான் அனுபவித்தேன். ஆயினும் அது மட்டுமல்ல, என் இருதயத்தையும் மனதையும் ஆன்மாவையும் சூழ்ந்து கொண்ட அவரது ஒளிக்கதிர் எவ்வளவு பிரகாசமாகவும் வலிமையுள்ளதாகவும் இருந்தது என்றால் வேறு யாரும் ஒருபோதும் எனக்கு தந்திருக்க முடியாத ஒரு சமாதானத்தை அது எனக்கு கொண்டு வந்தது. மிகவும் அதிகமாக கலங்கிய ஒரு இருதயத்திற்கு கடவுள் மட்டுமே தரக்கூடிய ஒரு சமாதானம் அது. தமது பிரசன்னத்தின் பலம் மற்றும் சர்வ வல்லமையும் மீறி அவர் எத்தகைய எளிமையோடும் மென்மையோடும் தந்தைக்குரிய அன்போடும் என்னிடம் வந்தார் என்றால் நான் அவரது அன்பால் ஆட்கொள்ளப்பட்டேன். நான் அவரை அறிந்ததாக உணர்ந்தேன். என் ஆன்மா பரிச்சயமான உருவமாக அவரை அடையாளம் கண்டுகொண்டது. மிக தொலைவானவர், கடுமையானவர், எளிதில் தண்டனை தீர்ப்பிடுபவர் என்று எண்ணப்படும் நீதிபரர் இவர்தானா? இவரை பற்றி இவ்வளவு தவறான அறிவைத்தான் நான் பெற்றுக்கொண்டேனா என்று நான் என்னையே கேட்டுக்கொண்டேன். நான் கடந்த காலத்தில் கற்பனை செய்து வைத்திருந்த அதே கடவுள்தான் இவர் என்று என்னால் நம்பவே முடியவில்லை. அதன் பின் நான் நினைவு கூர்ந்தேன். கடவுள் கோபம் கொள்ள தாமதிப்பவர், மன்னிப்பவர், அன்பு செய்பவர், தாழ்ச்சியும் கனிவும் உள்ளவர், பூரணமானவரின் திருமுகத்திற்கு முன்பாக நான் நின்று கொண்டிருந்தேன் என்னும் உணர்வு சாதாரண வார்த்தைகளால் இதை விளக்கும் என் திறனுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறது. அவர் என்னையே பார்த்து கொண்டிருந்தார். அவர் என்னையே பார்த்து கொண்டிருந்தார் என்பதை நான் என் ஆன்மாவினுள் எப்படியோ அறிந்து அதனால் பரபரப்படைந்தேன். அதே வேளையில் ஒருவேளை நான் இதுவரை மிகுந்த குழப்பத்திலும் அச்சத்திலும் இருந்ததால் இப்போது மகிழ்ச்சியும் அடைந்தேன். அவர் என் சுயத்தின் உள்ளாழத்தில் மீண்டும் பேசினார். அவருடைய குரலை கேட்ட கணத்தில் அவர் என்னை படைத்தவரும் என் தந்தையுமே என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லாமற் போயிற்று. இதோ நான் உன் தந்தை என்று அவர் சொன்னபோது என்னில் உள்ள ஒவ்வொரு எலும்பும் அவரை அடையாளம் கண்டுகொண்டது. அந்த கணத்தில் நம் உண்மையான இல்லம் கடவுளோடு உள்ளது என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். அங்கேயே அப்போதே மோட்சம் இருக்கிறது என்றும் அதுவே நம் வீடு என்றும் நான் எந்த சந்தேகமும் இன்றி அறிந்து கொண்டேன். பூமியோடு நமக்கு தொடர்பில்லை. நாம் உண்மையாகவே மகா உன்னதரின் குழந்தைகள். நாம் தெய்வீக ராஜரீகம் மற்றும் மகிமை பேரொளியின் சந்ததியாராக இருக்கிறோம். நாம் கடவுளுக்கு மோட்சத்திற்கு சொந்தமானவர்கள் என்பதை நான் உணர்ந்தபோது என் மனம் சுழன்றது. நாம் அனைவரும் அரச சந்ததிகள் என்றும் நம் தந்தை அரசர்களுக்கு அரசர் என்பதையும் நான் புரிந்து கொண்ட போது நான் வித்தியாசமாக உணர்ந்தேன். அவரது எலும்பின் எலும்பு, அவரது தசையின் தசை. இதுவே என் முழு வாழ்விலும் நான் கண்ட அனைத்து காட்சிகளிலும் மிக தெளிவானதும் மிக உறுதியானதுமான காட்சியாக இருந்தது. ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் உண்டாக்கியவரும் அது படைக்கப்பட தூண்டுதலாக இருந்த தீப்பொறியும் ஏக மறுக்க முடியாத சாராம்சமுமானவர் ஒரு சாதாரண ஆளாகிய என்னிடம் இவ்வளவு எளிதாக பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்து நான் இன்னும் அதிர்ச்சியில் இருந்தேன். இப்பவும் கூட இது எப்படி நிகழ முடியும் என்று நான் அதிசயிக்கிறேன். ஆனால் என் மனதில் அப்போது போலவே இப்போதும் கடவுளால் எந்த நேரத்திலும் தாம் தேர்ந்தெடுக்கும் யார் வழியாகவும் பேச முடியும் என்பதை வெறும் அனுபவ வல்லமை தெளிவுபடுத்துகிறது. இது உண்மை. நான் எப்படியோ சமாளித்து பென்சிலையும் தாளையும் எடுத்து அவர் சொன்னதை எழுதி வைத்தேன். அவர் என்னோடு இருந்தபோது அவரிடம் உதவி கேட்கலாம் என்று நான் உணர்ந்தேன். நான் அவரை ஜன்னலை நோக்கி அழைத்து சென்று வெளியே தெரிந்த பிச்சைக்காரர்களையும் வறுமையையும் அவருக்கு சுட்டிக்காட்டி அவரிடம், பாரும், உலகம் எப்படி ஆகிவிட்டது என்று பாரும் என்றேன். மிகவும் அமைதியான முறையிலும் எந்த வியப்புக்கும் ஆளாகாதவராகவும் அவர் என்னிடம், என்னால் உனக்கு உதவ முடியும் என்று நீ நிஜமாகவே விசுவசிக்கிறாயா என்று கேட்டார். ஆம், உம்மால் முடியும், நீர் கடவுள். அதன் பின் என்னிடம் பரலோக மந்திரத்தை, கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை தம் முன்னிலையில் ஜெபிக்கும்படி என்னிடம் கேட்டுக்கொண்டார்.
நான் உண்மையில் அறிந்திருந்த ஒன்றை சொல்லும்படி அவர் என்னிடம் கேட்டுக்கொண்டதால் மிகவும் மகிழ்ச்சி அடைந்த நான் எந்த யோசனையுமின்றி கள்ளங்கவடமற்ற விதத்தில் சரி அப்பா என்றேன். இந்த வார்த்தை எப்படி என்னிடமிருந்து நழுவி வந்தது என்று எனக்கு தெரியவில்லை. ஏனெனில் அவர் மிகவும் தந்தைக்குரிய அன்போடு இருந்தார். எனக்கு அவரை தெரியும் என்று உணரும் அளவுக்கு மிகவும் பரிச்சயமானவராகவும் இருந்தார் என்பதுதான் இதன் காரணமா? அவருடைய சிருஷ்டியாகிய நான் ஒரு பரம ரகசியமான முறையில் அவரே சிருஷ்டிகர், அனைத்தையும் படைத்தவர், அதனால் அனைவருக்கும் தந்தையானவர் என்பதை அடையாளம் கண்டு கொண்டதுதான் காரணமா? அது என்னவாக இருந்தாலும் அடுத்த கணமே இப்படி அழைத்தது பற்றி கடவுள் என்ன செய்வாரோ என்ற பயத்தில் நான் உறைந்து போனேன். அவர் என்னிடம், பயப்படாதே மகளே, ஏனெனில் இந்த அப்பா என்ற வார்த்தையை ஓர் ஆபரணத்தைப் போல நான் என் கரத்தில் எடுத்துக்கொண்டேன் என்றார். அவருடைய பதிலால் நான் எந்த அளவுக்கு நிம்மதி அடைந்தேன் என்றால், மகிழ்ச்சி ததும்ப நான் பரலோக மந்திரத்தின் வார்த்தைகளை வேகமாக சொன்னேன். நான் அதை சொல்லி முடித்த போது அதை நான் சொன்ன முறை தமக்கு பிடிக்கவில்லை என்று கடவுள் அன்போடு என்னிடம் கூறினார். ஏனெனில் நான் மிக வேகமாக அதை ஜெபித்து முடித்திருந்தேன். நான் மீண்டும் இந்த முறை மிக மெதுவாக இந்த ஜெபத்தை சொன்னேன். அப்போது கடவுள் மீண்டும் என்னிடம் ஜெபிக்கும் போது நான் அங்கும் இங்கும் நகர்ந்து கொண்டிருந்தேன் என்பதால் இப்போதும் நான் அதை சொன்ன முறை சரியில்லை என்று என்னிடம் கூறினார். அடுத்தடுத்து நான் கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை சொல்லிக் கொண்டிருக்க ஒவ்வொரு முறையும் அது சரியில்லை என்றும் நான் திரும்பவும் அதை சொல்ல தொடங்க வேண்டும் என்றும் கடவுள் என்னிடம் சொல்லிக் கொண்டிருந்தார். இது பல மணி நேரமாக நீடித்தது. என் வாழ்நாள் முழுவதும் நான் எத்தனை முறை ஆண்டவரின் இந்த ஜெபத்தை ஜெபிக்க தவறி இருந்தேனோ அத்தனை முறையும் நான் அதை ஜெபிக்க வேண்டும் என்று கடவுள் உண்மையில் விரும்புகிறாரோ என்று நான் யோசிக்க தொடங்கினேன். இறுதியாக சரியான முறையில் சொல்ல நான் பல தடவைகள் முயன்ற பிறகு எப்படியோ நான் அவரை திருப்திப்படுத்தி விட்டேன். நான் உச்சரித்த ஒவ்வொரு வாக்கியத்தின் போதும் கடவுள் நன்றாய் சொன்னாய் என்றார். கடைசியில் ஒரு வழியாக அவர் திருப்தி அடைந்து விட்டார். முதலில் இந்த பாடத்தையும் நான் ஏன் இந்த ஜெபத்தை அவருடைய திருமுன் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியிருந்தது என்பதையும் என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் அந்த நாள் கடந்து சென்றபோது என் இருதயத்தின் மீது இன்னும் தங்கியிருந்த மேலோட்டின் கடைசி துண்டும் உடைந்து விழுந்து அவருடைய அன்புக்கு என்னை திறப்பாக்கியது. நான் உச்சரிக்கும் ஒவ்வொரு வார்த்தையையும் நன்கு புரிந்து அன்போடு சொல்ல வேண்டும் என்பதை இறுதியாக நான் புரிந்து கொண்டேன். அப்போது முதல் பிதாவாகிய இறைவனின் பிரசன்னத்தில் என் ஆன்மா பெற்றுக்கொண்ட இனிய கருத்திசைவிலிருந்தும் பேரமைதியிலிருந்தும் பல ஆசீர்வாதங்கள் என்னை நிரப்பின. கடவுளின் அபரிமிதத்திலும் முழுமையிலும் முந்தைய எல்லா தொல்லைகளும் இப்போது எனக்கு மறைந்து போயின. இந்த கடவுளின் அபரிமிதத்திலும் முழுமையிலும் என் ஆன்மா ஓர் அந்யோன்ய ஆன்ம அரவணைப்பை பெற்றுக்கொண்டது. முடிவுரை. நீங்கள் மோட்சம் இருப்பது உண்மை, நரகம் இருப்பதும் உண்மை என்ற ஒளிபரப்பை கேட்டீர்கள். நாளைய புதிய அத்தியாயத்திற்கு எங்களுடன் சேர்ந்து கொள்ளுங்கள்.